தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخلعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم تموتون كما تحيون وستبعثون كما تموتون أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. அல் முகத்தஸா இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டு வருகின்ற அத்தாவுர் ரசூல் மகளிர் அரபு கல்லூரியின் 12ஆம் ஆண்டு ஆலிமா ரசூலியா பட்டமளிப்பு விழா மற்றும் பிபிஏ, டிஎஃப்ஏ பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் இந்த 2ஆம் அமர்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய தலைவர், இக்கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வர், அன்பு சகோதரர் மௌலவி இப்ராஹிம் அதுஹம் வாஹிதி ஹஜரத் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஏனைய கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிஎஸ்ஏ கீழக்கரை புகாரியா வண்டலூர் அரபு கல்லூரியின் சங்கைக்குரிய முதல்வர் ஹஜரத் கிபிலா அவர்களே, இப்பொழுது நமக்கு மத்தியில் இந்த ஊரின் நீண்டகால இமாமாக இருந்து தற்பொழுது ஓய்வில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற பல்வேறு உலமா பெருமக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹஜரத் கிபிலா அவர்களே, அல்லாஹ் அவர்களை நீண்ட ஆயுளோடும் நிரப்பமான உடல் ஆபியத்தோடும் மன நிம்மதியோடும் அல்லாஹ் அவர்களை வாழச் செய்வானாக என்ற துவாவோடு, பட்டம் பெறுகின்ற ஆலிமா ரசூலியாக்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, பட்டம் பெறுபவர்களின் உறவினர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு ஊரிலும் பல்வேறு ஊர்களிலே பெண்களுக்கு பயான் செய்கின்ற பொழுது நான் ரொம்ப பெருமையாக சொல்வதுண்டு. மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் என்ற ஊரில் பெண்களுக்கு பயான் நடந்தால் யாருமே பேச மாட்டார்கள், அமைதியாக கேட்பார்கள் என்று 2 ஊரை நான் குறிப்பிடுவது வழக்கம். காரணம், பல முறை இங்கு பயானுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் அதை பல ஊர்களிலே பெருமையாக சொல்லியிருக்கிறேன்.
அந்த பெருமையையும் பாசத்திற்குரிய தாய்மார்கள் அது பொய்யில்லை என்று நிரூபித்து இந்த விழா நிகழ்வு முடிகின்ற வரை கடைசி வரை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு முன்னால் எடுத்துரைத்து இன்ஷா அல்லாஹ் நான் இடம் அமருவேன் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆலிமா ரசூலியாக்கள், இந்த சமுதாயத்தில் ஆலிமாக்கள் உருவாக்கப்படுவது என்பது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, இந்த தீனை பாதுகாப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தூண்களாக அரணாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். காரணம் என்னவென்றால், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல திருமணங்களை செய்ததற்கு வரலாற்று ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை காட்டினாலும், நூற்றுக்கணக்கான காரணங்களை சொன்னாலும், மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தை அதனுடைய முழுமையான அம்சங்களோடு பெண்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பெண்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் அல்லாஹுவின் உத்தரவுப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பெண்களை திருமணம் முடித்தார்கள் என்பதை மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அதனுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள்தான் பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள். இன்று வெளியிலே உள்ள கல்லூரிகளில் உலக கல்வி என்று உங்களுக்கு புரிவதற்காக வேண்டி சொல்கிறேன். மற்ற எல்லா கல்வியுமே அல்லாஹுவினால் தரப்பட்டதுதான். குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் திறந்து பாருங்கள். தொழில் கல்வி அல்லாஹ் சொல்கிறான், நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்கிறான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போர்க்களங்களில் அணியக்கூடிய அந்த உருக்கு சட்டை, அம்புகளோ வாள் ஈட்டி போன்ற ஆயுதங்கள் உடலை தாக்காமல் தடுக்கக்கூடிய கவச ஆடைகள், அதை செய்கின்ற தொழில்நுட்பம், டெக்னாலஜி நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லம்னாஹு ஸன்அத லபூஸில் லக்கும். அவருக்கு போர்க்கால உருக்கு சட்டையை செய்கின்ற தொழில்நுட்பத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தது நான் தான். அதற்காக வேண்டி இரும்பை வளைக்கின்ற ரொம்ப சிரமமான வேலையை, இரும்பை அவருக்கு மெழுகை போன்று ஆக்கி கொடுத்ததும் நாம் தான். வஅலன்னா லஹுல் ஹதீத் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று மரைன் இன்ஜினியரிங் கல்லூரிகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அந்த கப்பல் கட்டுமான தொழில்நுட்பத்தை முதலில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் அல்லாஹு தாலா. முதல் மாணவர் மரைன் இன்ஜினியர் யார் என்று சொன்னால் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அழகாக சொல்கிறான், வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வவஹீனா வலா துஹாத்திபினி ஃபில்லதீன ஸலமு. நம்முடைய நேரடி கட்டுப்பாட்டில், கண்காணிப்பில், என்னுடைய வஹீயின் அறிவுறுத்தலின்படி, வழிகாட்டுதலின்படி நீங்கள் கப்பலை செய்து முடியுங்கள். புதிதாக ஒரு கல்வி அறிமுகமாகின்ற பொழுது அதை நிறைய பேர் குறை சொல்வார்கள், பரிகாசம் செய்வார்கள், அறிவில்லாதவர்களாக அதை விமர்சிப்பார்கள். அல்லாஹ் அழகாக சொல்கிறான், விமர்சனம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். அந்த கப்பல் கட்டுமானத்தை கட்டி முடியுங்கள் என்னுடைய கண்காணிப்பில், என்னுடைய நேரடி கண்காணிப்பிலும், என் வஹீயின் மூலமாகவும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹு தாலா. குர்ஆனில் மேக்ஸை பற்றி, கணக்கை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள், 50 ஆண்டுகளை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். 950 ஆண்டுகள் என்பதற்கு அரபியிலே வார்த்தை இல்லையா? வார்த்தை இருக்கிறது. கழித்தலை கற்றுக் கொடுப்பதற்காக 1000 என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 50ஐ குறைக்கிறான். கூட்டலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கஹ்ஃப் வாசிகள், குகை வாசிகள்,
அந்த கஹ்ஃபில் குகையிலே அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்கிற பொழுது 300 சினீன வஸ்தாது 300 ஆண்டுகளும் அதிகப்படியான 9 ஆண்டுகளும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரே வார்த்தையில் 309 ஆண்டுகள் என்று சொல்ல முடியாமல் இல்லை, சொல்ல தெரியாமல் இல்லை, வார்த்தைகள் பஞ்சமில்லை. ஆனால் 300ஓடு 9 கூட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதை சொல்லுகிறான். எல்லா கல்வி ஞானங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் தரப்படுகிறது. குர்ஆனுடைய கல்வியை, ஹதீஸினுடைய கல்வியை இந்த மாணவிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் உரையாற்றிய நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய அப்துல் காதிர் வாஹிதி ஹதரத் கிப்லா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். தஃப்சீர் ஜலாலைன், மிஷ்காத்துல் மசாபிஹ் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள், ரியாது சாலிஹீன், இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்கள் 4ஆம் வகுப்பிலே 5ஆம் வகுப்பிலே ஆண்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற 3 ஆண்டு காலங்களிலே மிஷ்காத் ஷரீஃப் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, ரியாது சாலிஹீன் கற்றுத்தரப்படுகிறது. இதெல்லாம் எதற்கு தெரியுமா? இப்படி ஒரு நாள் திருவிழாவை போன்று, பெருநாளை போன்று ஈன்றவர்களின் மனது மகிழ்வடைய வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல. வள்ளுவன் அழகாக சொல்லுவான், தக்கார் தகவிலார் என்பவர்தம் அவரவர் எச்சத்தால் காணப்படும். போற்றுதலுக்குரியவர்கள் தரமில்லாதவர்கள் என்பதை எதை வைத்து தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற எச்சங்கள், இது போன்ற பிள்ளைகளை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்லுவான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லுவார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா சலாசா. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்களெல்லாம் முடிந்து போய்விடும். இறந்த அடுத்த வினாடி அமல் செய்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அடக்கம் செய்யப்பட்டவர் ஒரு சுபஹானல்லாவை சொல்ல முடியாது. ஒரு ஆயத்தை குர்ஆனை ஓதுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை, அவகாசம் முடிந்து விட்டது. 1 ரூபாயை தர்மமாக செய்ய முடியாது, அதற்குரிய அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த ஹயாத்தை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லுவார்கள், இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதில் ஒன்று, நான் 5ஐயும் பற்றி பேச வரவில்லை, அதில் ஒன்றே ஒன்று, ஹயாத்தக்க கபல மௌத்திக், மரணத்திற்கு முன்னால் உங்களுடைய கையிலே தரப்பட்டிருக்கின்ற ஹயாத்தை பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். காலத்தை வீணடிப்பவனை போன்று அல்லாஹ்வின் முன்னிலையில் கோபத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நம்முடைய ஹயாத்தின் ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். மௌத்தாகிவிட்டால் எல்லா அமல்களும் முடிந்து போய்விடும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஓங்கி உயர்ந்து வானளாவிய கட்டப்படுகின்ற அந்த நம்முடைய இல்லங்கள் இருக்கிறதே, நீங்கள் கோடிக்கணக்கிலே கொட்டி கொடுத்து வானளாவிய பிரம்மாண்டமான வீடுகளாக கட்டியிருந்தாலும் அந்த வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். அப்படின்னா என்ன? வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் அழகாக சொல்கிறார்கள், இஜ்அலு ஹல்லன் மின் இபாதத்திக்கும் வ ஃபீ ரிவாயத்தின் வ ஸலாத்திக்கும். உங்களுடைய வீடுகளிலே வணக்க வழிபாடுகளின் ஒரு பெரும்பகுதியை அதிலே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வீடுகளிலே வணக்க வழிபாடுகள் இல்லையோ அந்த வீடுகள் மண்ணறைகளுக்கு சமமானது. ரசூலுல்லாஹ் ரொம்ப நாகரீகம் தெரிந்தவர்கள். நம்முடைய வீடுகளை மண்ணறைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் மண்ணறைகளிலே இருக்கக்கூடிய நாமெல்லாம் யார்? அமல் செய்யாவிட்டால்
மண்ணறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் மையித்துகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக சொல்லுகிறார்கள். வாழும் பொழுதே இறந்தவனாக வாழக்கூடாது. இறந்ததற்கு பிறகும் உயிரோடு இருப்பவனை போன்று நாம் அமல் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த 4 ஆண்டு காலம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது. இத்தனை ஆசிரியர்கள் முயற்சி செய்கிறார்கள். மாணவிகளும் தங்களுடைய கால நேரத்தை ஒதுக்கி அதற்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஆலிமா ரசூலியா என்று போட்டுவிட்டால் மட்டும் இந்த அமானத் நிறைவேறி விடாது. இனிமேல் தான் உங்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். பட்டம் பெற்ற பெண்ணுக்கும் ஓதாத பெண்ணுக்கும் வித்தியாசம் வேண்டும். ஓதிய பெண்களுக்கும் ஓதாத பெண்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். செயல்பாடுகளில், நடைமுறைகளில், குணங்களில் வித்தியாசம் வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், 2 பேரும் சமமாக முடியாது. இந்த மார்க்கத்தில் நிறத்தை வைத்து பேரம் வித்தியாசம் கிடையாது. கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி இக்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்களுடைய மொழிகள் மாறுபட்டிருப்பது, நிறங்கள் மாறுபட்டிருப்பது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். நிறங்களை வைத்து வேற்றுமை கிடையாது, தேசத்தை வைத்து வேற்றுமை கிடையாது, உருவத்தை வைத்து வேற்றுமை கிடையாது. காரணம், நாம் எந்த உருவத்தில் இருக்க வேண்டும், எந்த உயரத்தில் இருக்க வேண்டும், எந்த நிறத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய உறுப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பை சாய்ஸ் அல்ல, பை சான்ஸ். நாம் தேர்ந்தெடுத்து கொண்டதல்ல, அல்லாஹுவினால் தரப்பட்ட வாய்ப்பு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷாவ். நீங்கள் கர்ப்பங்களில் இருக்கின்ற பொழுதே, கருவறைகளில் இருக்கின்ற பொழுதே உங்களுடைய உருவங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தபடி தீர்மானித்திருக்கிறான். ஒருவருடைய மூக்கு, ஒருவருடைய வாய், ஒருவருடைய கண், ஒருவருடைய உயரம், ஒருவருடைய அகலம், ஒரு மனிதருடைய கைகால் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டது. அதில் ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது. இதில் அனைத்திலும் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்ன அல்லாஹு தாலா ஒன்றில் மட்டும் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் கல்லாதவர்களும் எப்படி சமமாக முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் எப்படி வித்தியாசத்தை விளங்குவது? இனி வருங்காலங்களில் பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக தெளிவாக சமுதாயத்தில் தெரிய வேண்டும். அது ஓதிய பிள்ளை, ஆலிமாது, அதனால் இப்படி நல்ல பிள்ளையாக நடந்திருக்கிறாள். இது ஓதாத பிள்ளை, அதனால் இப்படி நடக்கிறாள் என்பதை தெளிவாக தெரிய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மௌத்தாகுவீர்கள். கல்வி ஞானத்தை தேடியவர்களாக, நல்ல அமல்களில் ஈடுபட்டவர்களாக, அடுத்தவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக, உங்களை சார்ந்தவர்களுக்கு உபகாரங்கள் செய்யக்கூடியவர்களாக, வீடுகளிலே வயதானவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, மாமியார் மாமனார்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, குடும்பங்களை சிதைய விடாமல் ஒற்றுமைப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நம்முடைய மரணமும் போற்றுதலுக்குரியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படியே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நல்ல குணமுள்ளவர்களாக நம்முடைய நடவடிக்கைகள் நல்ல முறையில் அமைந்தால் நம்முடைய மரணமும் நல்ல முறையில் நடக்கும். நம்முடைய மரணம் நல்ல முறையில் நடந்தால் நாளை மறுமையில் எழுப்பப்படுவதும் போற்றுதலுக்குரியதாக இருக்கும். நான் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நோபல் பரிசு பல்வேறு யூதர்களுக்கு தரப்பட்டது. அது தனி அரசியல். ஈரானை சார்ந்த தவக்குல் கர்மானி என்ற ஒரு பெண்ணுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது.
நோபல் பரிசு என்பது உலகத்தின் உச்சகட்ட ஒரு உயர்வான ஒரு பரிசு. அந்த அவார்டு வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தவக்குல் கர்மானி தன்னை முழுமையாக மறைத்தவர்களாக, கண்கள் மட்டும் வெளியே தெரியக்கூடியவர்களாக, அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே நடத்தக்கூடிய அந்த விழாவில் இது போன்ற கண்ணியத்திற்குரிய ஆடை அணிந்தவர்களாக அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு அந்த ஊடகங்கள் அந்த வெளிச்ச வெள்ளத்திலே நடந்து வருகின்ற பெண்ணை பார்த்து ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு செய்தியாளர் இப்படி கேட்கிறார், இவ்வளவு பேர் கூடியிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் முழுமையாக கருப்பு ஆடை அணிந்து யாரென்றே தெரியாத அளவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கேட்கிறான். தவக்குல் கர்மானி மார்க்க கல்வி ஞானம் நிரம்பிய ஒரு பெண்மணி ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள், நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? மனிதன் பிறந்த பொழுது நிர்வாணமாக இருந்தான், பிறகு இலை தழைகளை உடுத்தினான், பிறகு தோலை ஆடை மிருகங்களின் தோள்களை ஆடையாக செய்து உடுத்தினான். காலம் செல்ல செல்ல ஆடைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இப்பொழுது நாட்டின் அதிபருக்கு ஒரு ஆடை, ஜனாதிபதிக்கு ஒரு ஆடை, பிரதமருக்கு ஒரு ஆடை, ஆடையை வைத்துத்தான் மக்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஆடையின் அளவு மனிதனின் நாகரீகத்தை எடுத்து காட்டுகிறது. அப்படி பார்க்க போனால் நாகரீகத்தின் உச்சத்திலே நான் தான் இருக்கிறேன், அரைகுறை ஆடை அணிந்திருக்கக்கூடிய நீதான் நாகரீகத்தின் வளர்ச்சியிலே இருக்கிறாய் என்று சொன்னார்கள். அவனுடைய முதல் கேள்வி தோற்று போனது. இரண்டாவது கேட்கிறான், இந்த வெப்பமான காலத்தில் உங்களுக்கு இது மிக சூடாக இல்லையா, வியர்வையாக இல்லையா? அந்த பெண்மணி அடுத்து பதில் சொன்னார்கள், தவக்குல் கர்மானி, நரகத்தின் வெப்பம் இதைவிட கடுமையானது. நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரகத்தின் வெப்பம் இதைவிட கடுமையானது. அந்த வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த வெப்பத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். மார்க்க கல்வி ஞானம் படைத்த பெண்கள் அது படிக்காத பெண்களை விட்டும் நடைமுறைகளில் அவர்கள் வேறுபட்டு நிற்க வேண்டும். நம்ம சமுதாய பெண்களின் நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? ரொம்ப மோசமாக இருக்கிறது. பெரியவர்கள் எல்லாம் கவலைப்படுகின்ற அளவில் இருக்கிறது. ஒரு நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஒரு வருடத்திற்கு முன்னால். அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்படுகின்றவர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி. லட்சக்கணக்கானவர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு நடிகருக்கு அருகிலே ஒட்டி உரசியவாறு அமர்ந்திருக்கிறாள் ஒரு இஸ்லாமிய பெண்மணி. மார்க்கம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சினிமா திரையரங்கத்தின் வாசலில் ஒரு நடிகரின் படம் முதலாக அது அன்றைய தினம் வெளியிடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு மத்தியில் புர்கா அணிந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பெயரை சாஜிதா பானு என்று வெளிப்படுத்தி, எனக்கு அவர்னா ரொம்ப உசுறு. இது சமுதாயத்தின் ஒவ்வொருவரும் நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு. இளம் பெண்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேண்டும் என்று கேட்கப்படுகின்ற பொழுது ஒரு நடிகரின் பெயரை சொல்லி அவரை மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் மார்க்க கல்வி ஞானத்தை இந்த பெண்களுக்கு வழங்கியிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வீடுகளில் மண்ணறைகளாக மாறாமல் இருக்க வேண்டும். அமல் செய்யக்கூடிய தலைமுறையை இந்த தலைமுறை உருவாக்க வேண்டும். முதலில் அவர்களிடத்திலே அமல்கள் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நிறைவை எட்டிவிட்டேன், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனின் இல்லற வாழ்வின் வெற்றியை பற்றி சொல்லுகிற பொழுது 4 வகையான பெண்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு மனிதனின் இல்லற வாழ்வில் 4 வகையான பெண்களுக்கு தொடர்பு இருக்கிறது.
துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லிமாலிஹா. ஒரு பெண் பணக்கார பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் அவளை திருமணம் முடிப்பார்கள். பிடிச்சாலும் அந்த பையன் புளியங்கொம்பா பிடிச்சிட்டான், வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டான், பணக்கார வீட்டிலே திருமணம் முடித்து விட்டான் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு வகையான பெண். வலி ஹசபிஹா, பாரம்பரியமான பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் நிக்காக முடித்து கொடுப்பார்கள். ஒரு இடத்திலிருந்து ஒருவருக்கு பெண் வருகிறது, அது பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண். அந்த குடும்பத்தில் நிக்காக முடிப்பதே உனக்கு பெரிய கௌரவத்தை தரும், அது ஊர்ல பெரிய ஃபேமிலி. இப்படி இரண்டாவது வகையான பெண். வலி தீனிஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலி ஜமாலிஹா, அழகுக்காக வேண்டி. ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி திருமணம் முடிப்பார்கள். நாலாவது வகையை சொன்னார்கள், வலி தீனிஹா, மார்க்கத்திற்காக வேண்டி. இந்த இடத்தில் பட்டம் பெறுகின்ற மாணவிகளும் பெற்றோர்களும் கவனிக்க வேண்டும். வலி இல்மிஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், இல்மு வேறு, தீன் வேறு. இல்மு என்று சொன்னால் இப்பொழுது பட்டம் பெறக்கூடியவர்கள் எல்லாம் ஆலிமாக்கள் தான். ஆனால் தீன் என்றால் என்ன தெரியுமா? இல்மும் பில் அமலி. ஆணுக்கு இந்த ஹதீஸை சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 வகையான பெண்களை அறிமுகப்படுத்திவிட்டு 4வது வகையான பெண்ணை சொல்லுகிற பொழுது மார்க்கம் நிறைந்த பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறு என்று சொல்கிறார்கள். திருமணம் முடி என்று சொல்லவில்லை, வெற்றி பெறு என்று சொல்கிறார்கள். அந்த திருமணம் வெற்றிகரமான திருமணம். அதற்கு இல்மு இருந்தால் மட்டும் போதாது, தீன் இருக்க வேண்டும், கற்ற கல்வியின்படி அமல் இருக்க வேண்டும். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் நிறைய தலாக் அதிகமாகிவிட்டது, நிறைய குல்ஆ அதிகமாகிவிட்டது. நிக்காக எவ்வளவு தூரம் எவ்வளவு அதிகமாக நடக்கிறதோ சமூகத்தில், அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் குறைவில்லாமல் தலாக்கினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. பாசத்திற்குரிய பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் இந்த அவல நிலையை போக்க வேண்டும். மார்க்கம் நிறைந்த பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் தான் இருக்கின்ற இடத்தை சொர்க்க பூங்காவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் மீண்டும் வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். நிறைய இடத்தில் ஆலிமாக்களும் தலாக்கு வாங்குகிறார்கள், குலா வாங்குகிறார்கள், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறார்கள். இது சந்தோஷமான செய்தி அல்ல, கவலைக்குரிய செய்தி. காரணம் என்னவென்றால், இல்மு இருக்கிறது, அமல் இல்லை. இல்மு இருக்கிறது, அமல் இல்லை. அமல் இல்லாத இல்மு இருக்கிறதே, அது நம்மை ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். ஷைத்தான் அவ்வளவு உயரத்தில் இருந்தவன் தூக்கி அடிக்கப்பட்டதற்கு காரணம் அவனிடத்தில் இல்மு இருந்தது, அமல் இல்லை. அதனால் தூக்கி எறியப்பட்டவனாக மாறினான். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். சேலத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய ஒளிப்பதிவாளர், உலமாக்களுக்கு மத்தியில் இந்த ஒளிப்பதிவாளராக தலை சிறந்த ஒரு யூடியூபராக வலம் வருகின்ற அன்பு சகோதரர் ஜியாவுத்தீன் வந்திருக்கிறார். சேலத்திற்கு அருகில் நடந்த ஒரு செய்தி. ஒரு ஆலிமா தலாக் கேட்பதற்கு சொன்ன காரணம், என் கணவனுக்கு நான் பணிவிடை செய்ய தயார், என்னுடைய மாமனார் மாமியாருக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, மார்க்கம் அப்படி சொல்லவில்லை என்று சொல்கிற பொழுது அந்த இடத்திலிருந்த நான் சொன்னேன், உங்களுடைய சொர்க்கம் உங்களுடைய கணவனின் காலடியில் இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் கணவனின் சொர்க்கம் அவருடைய பெற்றோர்களின் காலடியில் இருக்கிறது. இன்னொரு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், உங்களுடைய கணவர் உங்களுக்கு மேலதிகாரி என்று சொன்னால், மாமனாரும் மாமியாரும் மேலதிகாரிக்கெல்லாம் மேலதிகாரி, கண்டிப்பாக நான் என்னுடைய ஜோனை சார்ந்த அதிகாரிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்று சொல்வது எப்படி முட்டாள்தனமோ அதே போன்ற வாதம் தான் இது. உங்களுடைய சொர்க்கம் உங்களுடைய கணவரின் திருப்தியிலே இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் கணவரின் சொர்க்கம் உங்களுடைய மாமனார் மாமியாரின் திருப்தியிலே இருக்கிறது. கணவரை திருப்திப்படுத்துவதை விட, அவருடைய துஆவை பெறுவதை விட
இன்னும் சொல்லப்போனால் பல அந்தஸ்துகள் மாமனார் மாமியாருடைய துஆவை பெறுவதிலும் இருக்கிறது என்பதை மார்க்கம் தெரிந்த நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியை முடித்து நிறைவாக பட்டம் பெற்று பெற்றோர்களுக்கு மத்தியில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய நீங்கள் வாழுகின்ற இடங்களையும், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், குடிசை வீடாக இருக்கலாம், கோபுரமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குணநலன்கள் நடவடிக்கைகளின் மூலமாக சொர்க்க பூங்காவாக மாற்றினால் மட்டுமே இதுவரை கஷ்டப்பட்ட இந்த நிறுவனத்தை நடத்தியவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் முதல்வர் போன்ற பேராசிரியர் அனைவர்களுக்கும் எல்லோருக்கும் அதுதான் கிடைக்கின்ற மிக முக்கியமான மகிழ்ச்சி. இல்லை என்றால் இதுவரை பெற்றோர்களை மட்டும் திட்டிக் கொண்டிருந்த மற்றவர்கள் இனிமேல் நீங்கள் தவறு செய்தால் ஓதி கொடுத்த ஆசிரியர்களையும் கல்லூரி நிர்வாகத்தையும் குறை சொல்வார்கள். அந்த வாய்ப்புக்கு இடமளிக்காமல் பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் அடுத்து அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இல்லற வாழ்விலும் அவர்கள் நிறைவாக இந்த மார்க்கத்தை அமலோடு சேர்த்து இல்மன் நாஃபியாவாக சமுதாயத்திற்கு தர வேண்டும். வீடுகளை வீடுகளாகவே வாழ வைக்க வேண்டும். மண்ணறைகளாக மாற்றிவிடாதீர்கள். நீங்கள் இருக்கின்ற தெருவில் ஒருவர் கூட குர்ஆன் ஓதவில்லை என்ற பெயரே வராமல், குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஒரு பெண் கூட அந்த தெருவில் ஓத தெரியாதவர்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கிவிட்டுத்தான் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு கோரிக்கையை தாய்மார்கள் நிரம்பிய இந்த சபையில் அனைவரின் சார்பாக அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நிர்வாகத்தார்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அழகான தெளிவான ஒரு வாழ்த்துரை. பல மேடைகளிலே சிறப்பு பயான்களுக்கு பல மணி நேரம் பேசக்கூடியவர்கள். ஒருவரோடு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அது யாருக்கு பிடிக்கும்? நமக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர்னா அவங்க அஜர்த்து கூட பயணம் பண்ணுறது ரொம்ப பிரியமானது. போகிற நேரம் முழுவதும் கல்வி சார்ந்த செய்திகளவே பேசி கொண்டிருப்பார்கள். வேறு எந்த செய்தியும் டாபிக் உள்ள வராது. மார்க்கம் கல்வி சார்ந்த செய்திகளவே நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு அருமையான குணத்திற்கு சொந்தக்காரர், நிறைய கல்வி சார்ந்த விஷயங்களை தெரிந்தவர். அல்லாஹு ஹஸரத்தினுடைய இல்மிலும் ஆயிலிலும் ஆஃபியத்திலும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அடுத்ததாக நமது